ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 26 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் ப்ராசஸ் எக்ஸ் அக்கவுண்ட் ஷோயிங் காஸ்ட் பர் டன் ஆஃப் தி அவுட்புட். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ் அக்கவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. தென் மெட்டீரியல் டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 1000 டன்ஸ் வந்து நம்ம இன்புட். ஓகே, தென் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர் டன், ஒரு டன்னுக்கு வந்து 125 rupees வந்து காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. தென் வேஜஸ் வந்து 28,000, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 8,000, அவுட்புட் வந்து டன்ஸ்ல கொடுத்துட்டாங்க 830. 1000 வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம், பட் ஆனால் அவுட்புட் வந்து 830 தான் வந்திருக்கு. ஓகே, நார்மலி 5% ஆஃப் த வெயிட் இஸ் லாஸ்ட். ஸோ வந்து 5% வந்து லாஸ்ட் ஆகுது வெயிட். அண்ட் 10% இஸ் ஸ்கிராப் விச் ரியலைசஸ் 80 per ton. ஸோ வந்து 10% வந்து ஸ்கிராப் ஆகுது, அதுக்கு வந்து 80 rupees வந்து ரியலைசபிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும், அது மீன்ஸ் ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5%க்கு எந்த ஸ்கிராப் வேல்யூமே கிடையாது. there were no stock or work in progress. ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்புட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம்? நம்ம 1000 யூனிட்ஸ் வந்து இன்புட் கொடுக்குறோம். ஒரு டன்னுக்கு வந்து 125 வந்து காஸ்ட். தென் நம்ம வந்து வேஜஸ் வந்து எவ்வளோ? 28,000, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 8,000. ஸோ 28,000 வேஜஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 8,000. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 1,61,000 வந்து எக்ஸ்பென்ஸோட டோட்டல். யூனிட்ஸ் வந்து 1000 இன்புட். ஸோ அதை ரெண்டு சைடுமே நம்ம வந்து போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து வெயிட் இன் லாஸ்ட், எவ்வளோ வந்து லாஸ்ட் ஆச்சு? 5% வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. டோட்டல் இன்புட் 1000, அதில் 5% வந்து வெயிட் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து எந்த ஒரு ரியலைசபிள் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, ரெக்கவரபிள் வேல்யூ எதுவுமே இல்லை. தென் ஸ்கிராப் குட்ஸ், ஸ்கிராப் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ? 10% வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 இன்டூ 10% இஸ் 100. ஆனா இதுக்கு வந்து ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80 rupees வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1000 இன்டூ 80, சாரி 100 இன்டூ 80, 8,000. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பினிஷ்டு குட்ஸ். பினிஷ்டு குட்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? பினிஷ்டு குட்ஸ் வந்து 830 வந்து பினிஷ்டு குட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 830 வந்து பினிஷ்டு குட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு அப்நார்மல் லாஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? 1000 minus 830 minus 50 minus 100 பண்ணோம்னா நமக்கு 20 வந்து அப்நார்மல் லாஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த அப்நார்மல் லாஸ்க்கான அமௌண்ட் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 1,61,000 மைனஸ் 1,61,000 மைனஸ் 8,000 ரெக்கவரபிள் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் இன்புட் வந்து 1000 யூனிட்ஸ். அதில் நம்ம வந்து எவ்வளோ நமக்கு வந்து லாஸ் இன் வெயிட் ஆகுது? 50. தென் ஸ்கிராப் குட்ஸ் வந்து 100. ஸோ 50 minus 100. ஓகேவா? ஸோ 1,61,000 minus 8,000 பண்ணா எவ்வளோ வரும்? which is 1,53,000 divided by 1000 minus 50 minus 100, which is 850. So 1,53,000 divided by 850 is 180. ஸோ 180 தான் வந்துட்டு அப்நார்மல் லாஸ் வேல்யூவோட பர் டன்னுக்கான அமௌண்ட். ஓகேவா? அப்நார்மல் லாஸ் வந்து எவ்வளோ வந்தது? 20 வந்துச்சா? ஸோ 20யோட நம்ம வந்து இந்த 180 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா நமக்கு 3,600 வந்து அப்நார்மல் லாஸ்க்கான அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ்க்கான அமௌண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1,61,000 மைனஸ் 8,000 மைனஸ் 360, which is 1,49,400. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்க்கான அமௌண்ட். இப்போ நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். 1,49,400 total amount divided by 830 finished output, which is 180. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.